أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته Alhamdulillah by Allah's grace and fadl we are going to continue today lesson number 3 of volume number 1. Let's get started. Inshallah இந்த கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் அதிகமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஷால்லா இதுக்கப்புறம் எல்லா ரெக்கார்டிங்ஸுமே யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. கிளாஸஸ் நம்ம இன்ஷால்லா தொடர்ந்து படிப்போம், ஆனால் ரெக்கார்டிங் பண்ண மாட்டோம் இன்ஷால்லா. இதுக்கப்புறம் 5 கிளாஸஸ், இந்த ஃபர்ஸ்ட் 4 கிளாஸஸ் மிஸ்ஸிங் இருந்தது. அது அதோட இதில் இந்த கோர்ஸ் மூலமா நான் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி கோர்ஸ் நடந்தது இல்லையா, ஆகஸ்ட் 2023 ஜூலை 2025 வரைக்கும் ஒரு கோர்ஸ் இது மாதிரி பண்ணோம். ஸோ அந்த கோர்ஸில் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த 4 days மட்டும் அதில் இருக்காது. ஸோ எல்லாரோட இதில் அதையும் இந்த கிளாஸஸ் மூலயமா அதை காம்பன்சேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 195 days கோர்ஸ் ஸ்டடி இருக்கும். நீங்கள் யூடியூப்ல பார்த்தா தெரியும் என்னுடைய சேனலில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டே 1 to 4 ரிவிஷன், அப்புறம் டே 5 இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 4 கிளாஸஸ் இந்த வீடியோஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அல்லது அதை பார்த்து படிக்கிறவங்க இதுக்கப்புறம் இன்ஷால்லா ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை இன்ஷால்லா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தொடர்ந்து அதை படிச்சுக்கலாம் இன்ஷால்லா. ஜும்லத்து அல் இஸ்மியத்து இதை பார்த்தோம் இல்லையா. ஜும்லா இஸ்மியானா நார்மல் சென்டென்ஸ், அதாவது பெயர்ச்சொல் வாக்கியம்னு எடுத்துக்கோங்க தமிழில். ஸோ இந்த நார்மல் ஜும்லத்தில் இஸ்மியா தான் அதில் பேர்ல உங்களுக்கு இருக்கு. ஜும்லானா சென்டென்ஸ் வாக்கியம், இஸ்மியானா நவுன் இஸ்மு. ஸோ ஒரு நவுனில் வச்சு ஸ்டார்ட் பண்ண சென்டென்ஸை ஜும்லா இஸ்மியான்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜும்லா இஸ்மியான்னு நம்ம 2 விஷயத்தை இதில் பார்க்கணும். இதில் 2 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒன்று அல் முப்ததா, இன்னொன்று அல் ஹபர். முப்ததானா இங்கிலீஷில் சப்ஜெக்ட், ஹபர்னா ப்ரெடிகேட். ஸோ முப்ததா இதுக்கு தெரிய ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, ஹபர் அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. முப்ததானா எப்பயும் மர்ஃபூல தான் இருக்கும், எப்பவுமே டெஃபினட் ஆர்டிகல் அலிஃப் லாம் தான் சேர்ந்துருக்கும். அப்படி டெஃபினட் ஆர்டிகல் இல்லாட்டி பேர் சொல்ல இருக்கலாம், முஹம்மதுன், ஹாலிதுன், ஜைனப் அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது ப்ரொனோன் ஹுவ ஹிய அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் முப்ததா கேரக்டரிஸ்டிக்ஸ். மர்ஃபூல இருக்கும், தம்மால தான் இருக்கும். ஹபர் ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர்ஃபூல இருக்கும், மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் மர்ஃபூல இருக்கும், இன்டெஃபினைட்டாக இருக்கும், அலிஃப் லாம் இல்லாமல் இருக்கும். இது ஹபரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது நம்ம பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். இப்போ முப்ததானா முப்ததானாவே ஆர்வம் தான் அர்த்தம், அது பேரே அதுதான், லிட்டரரி மீனிங்கும் அதுதான். ஸோ இந்த பார்ட் நம்ம டிஸ்கஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக பாருங்க, இந்த பாடத்தில் அல் கலம் மக்சூருன்னு இருக்கு, அப்புறம் அல்பா மஃப்தூஹுன், அது வலது ஜாலிஸ்னு ஒரு முதரிசு வாக்கிஃபுன், இவ்வளோதான் நம்ம படித்தோம். இதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களை என்ன செஞ்சாங்க, நீங்களே எழுதிட்டு அதோடைய ஆக்டிவிட்டி கொடுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் எழுதி அமைச்சிருந்தாங்க. மாஷாஅல்லாஹ் அவங்களுக்குலாம் பாராட்டுகள், நல்லாவே எழுதியிருந்தாங்க. எல்லாருமே இந்த எழுதக்கூடிய அந்த ப்ராக்டிஸை கொண்டு வந்துடணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கறதுக்கு வரைகிற மாதிரி இருக்கும், இதை ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் என்ன செய்யணும், எழுத ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் லேட் ஆகும், ஹேண்ட் ரைட்டிங் முன்ன பின்னே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தாமல் எழுதிட்டீங்கன்னா சின்ன சின்னது தான் எழுதிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் பின்னாடி ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக அவங்களுக்கு அமையும் இன்ஷாஅல்லாஹ். ஸோ இப்போ நம்ம 1 பாருங்க, அல் கிதாபு ஜதீதுன் உல் கலமு கதீமுன். இந்த சென்டென்ஸ்ல 2 இருக்கு. ஒன்று அல் கிதாபு ஜதீதுன், த புக் இஸ் நியூ, இந்த புத்தகம் புதியது. உல் கலமு கதீமுன், அண்ட் த பென் இஸ் ஓல்டு, பேனா பழையது இல்லையா. ஜதீதுன் கதீமுன் இருக்கு. ஸோ நீங்க எடுக்கும்போது 2 சென்டென்ஸா இதை நம்ம எடுத்துக்கணும். முப்ததவுன், இங்கே ஹபருன், ஹபருன், முப்ததா ஹபர் அப்படின்னு ஷார்ட்டா சொல்றது. நெக்ஸ்ட் இன்னொன்று வல் கலமு கதீமன். வா என்னது உங்களுக்கு, வா ஹர்ஃபு
ஹர்ஃபு அத்ஃபின். ஹர்ஃபு அத்ஃபின்னா பார்ட்டிகல் ஆஃப் லிங்கிங், கன்ஜெக்ஷன். ஒரு வேர்டை இன்னொரு, முகமது அண்டு ஹாலித், முகமது மற்றும் ஹாலித்னா என்ன சொல்லுவோம், முகமது வா ஹாலித் சொல்லுவோம். அந்த வா தான் இந்த வா. சரிங்களா? அது ஹர்ஃபு அத்ஃப். அரபியில் சொல்லி பழகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியானது. கலமு முப்ததா, கதீமுன் கதீமுன் கபர். ஸோ இதை நீங்கள் த்ரோட்டாக எழுதிருப்பீங்க இல்லையா? ஃபுல்லாக அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக, ஐ மீன் இந்த பாடத்தில் உள்ள எல்லா சென்டென்ஸையும் எழுதிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட், அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன். அல் ஹிமாரு சகீருன், the donkey is small, wal hisanu kabirun, and the horse is big. Al kursi maksurun, the chair is broken. The kerchief is dirty. The kerchief வந்து அசுத்தமா இருக்கு. அல் மாவு பாரிதுன், அல் மாவு பாரிதுன், the water is cold. இப்போ அல் மாவு பாரிதுன் பார்த்தீங்கன்னா இந்த அலிஃப் லாம் லாமல் அப்படியே மீம் இது ஓவர்லாப்பிங்காக இருக்கு மாதிரி தெரியுது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் வந்து குர்ஆன் ஷரீஃபில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அல் ஹிமாரு கூட அந்த மாதிரி இருக்கு. எழுதும் போது நீங்க அப்படியே எழுதணும் அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி எழுதலாம். சில பேருடைய எக்ஸசைஸ்ல நான் பார்த்தேன், ஆக்டிவிட்டியில இந்த மாதிரி இருக்குன்னா இதை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், இந்த லாம கொஞ்சம் நீட்டிட்டு அப்புறம் மீம் எழுதலாம். இப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், Al-Ma'u baridun, the water is cold. Al-Qamaru jamilun, the moon is beautiful. நிலா வந்து ரொம்ப அழகானது. Al-Baytu qaribun, wal-Masjidu ba'idun, the house is near and the masjid is far. வீடு வந்து அருகாமையில் இருக்கு, பள்ளிவாசல் வந்து தூரமா இருக்கு. இது எல்லாமே இந்த முப்ததா கபர் காம்பினேஷன் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த ஆக்டிவிட்டி பண்ணதுனால வெறும் டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணிட்டு போகிறேன், படிச்சுட்டு டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஹஜரு சகீலுன் வல் வரகு ஹஃபீஃபுன். ஹஜர்னா ஸ்டோன், அது ஹஜருல் அஸ்வத் இல்லையா, கருப்பு அந்த கல். வல் வரகு ஹஃபீஃபுன், the stone is heavy and the paper is weight. அதாவது ஹெவி வெயிட், லைட் வெயிட், அதுக்குள்ள உள்ளதான் சகீலுன் ஹஃபீஃபுன். அல்லபனு ஹாருன், the milk is hot, பால் வந்து ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்றது. அல்லபனு ஹாருன். சில பேர் வந்து கேட்டிருக்காங்க என்கிட்ட, இந்த ஹாரூன் தான் அந்த மூசா நபியோடைய சகோதரர் ஹாரூனா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, சரி, அது படிக்கும்போது உள்ள சில சிமிலர் வேர்ட்ஸோடைய புரிதலை தப்பா எடுத்துக்கூடாது. சரியா? ஹாரூன், இதுதான் ஹாரூன். ஹாரூன், சரி. ஹாரூனு பேசும்போது ஹாரூன் தான், முகமதுன்னா முகமது தானே கூப்பிடுவோம். இப்போ ஹாரூனுன்னா ஹாரூன். இது பார்த்தா ஹாரூன், கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கனால என்ன நினைச்சுவாங்க, அப்போ ஹாரூன்னா ரொம்ப சூடான மனுஷனா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. ஸோ ஹாரூன் இஸ் டிஃப்ரெண்ட், ஹாரூன் இஸ் டிஃப்ரெண்ட். சூடான மனுஷன் ரொம்ப கோமான ஆளா அப்படின்னு இல்லை. அது இந்த சிமிலாரிட்டி பிளஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அந்த சவுண்ட் சிஸ்டம்ல உள்ளது. ரெண்டாவது வந்து அரபியோட புரிதல் சரியான நம்ம முறையை கற்றுக்கலன்னா சில தப்புகள் இந்த மாதிரி நடக்கும். இப்போ அதை வந்து இன்ஷால்லா ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட், அல் கமிசு நஸீஃபுன், தி ஷர்ட் இஸ் கிளீன், சட்டை வந்து தூய்மையானது. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் முப்ததா கபர் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபர்தா பாருங்க, தமாரின். இது ரொம்ப முக்கியமான தமாரின். இக்ரா வக்துப் மா வக்தி அவாஹிரில் கலிமாத்தி, ரீட் அண்ட் ரைட் பை வோக்கலைசிங் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட்ஸ். அதாவது இந்த கடைசி வார்த்தையில உள்ள வேர்ட்ல உள்ள அவாஹிரில் கலிமாத்தினா லாஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ், லாஸ்ட் உள்ள வேர்ட்ஸ் வந்து என்ன செய்யணுமா, கரெக்டாக வக்த் அதோடைய ஓவல்ஸ் என்ன மென்ஷன் பண்ணும், என்ன ஹரக்காத்தோ அதை மென்ஷன் பண்ணும். இப்போ அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே அலிஃப்லாம் இல்லாட்டி மஸ்ஜிதுன், அலிஃப்லாம் இருந்தால் அல் மஸ்ஜிது, அப்படி தானே? அதான் இப்போ சோஃபா அதான் படிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து என்ன செய்யணும், இதை நம்ம செஞ்சு பார்க்குறோம்.
சதாம். சதாம் படிங்க தம்பி. மஸ்ஜிதுன் ம் அல் மஸ்ஜிதுன். அல் மஸ்ஜிது ஒரு தம்மா. ஓகே. அல் மஸ்ஜிது. ம் அல் மா மாவு. ம் அல் மாவு. மாவு. ம் அல் பைத்துன். ம் பாபுன். ம் கலமுன். ம் அல் கலமுன். அல் கலமு. அல் கலமு. தம்பி சட்டம் ஒண்ணுதான், சட்டம் ஒரே சட்டம் தான். எல்லாம் அலிஃப்லாம் இருந்தா ஒரு தம்மா, அலிஃப்லாம் இல்லாட்டி ரெண்டு தம்மா. அது எந்த நவுன் இருந்தாலும் இதான் சட்டம். சரியா? ஓகே. Alif lam, if you find alif lam, put one dhamma. If you do not find alif lam, put double dhamma. That's all. Rule is same for all the nouns, right? Now proceed. Next என்ன இருக்கு படிங்க. அல் கலபு. அல் கல்பு. அல் கல்பு. ம் கல்பு. கல்புன். கல்புன். ம் கமீசுன். ம் வலதுன். ம் அல் அல் ஹஜரு. அல் ஹஜ்ருன். ம் அல் வலதுன். அல் வலது. வெரி குட். ஹமருன். ஹிமாருன். ஹிமாருன். ம் அல் ஹிமாரு. வெரி குட். நெக்ஸ்ட். அல் ஹசனுன். அல் ஹிசானு. அல் ஹிசானுன். அல் ஹிசானு ஒரு தம்மா. ஹிசானு. ம் ஹிசானுன். சரி. இப்போ கேட்கும்போது எல்லாத்துக்கும் எப்படி தெரியுதுன்னா, பார்க்கும்போது ஈஸியா இருக்கு. மஸ்ஜிது அல் மஸ்ஜிது இவ்வளவுதானே, சிம்பிள் தானேன்னு சொல்லிட்டு. ஆனா உள்ள ஷஃபிள் பண்ணி கேட்கும்போது நம்ம மாட்டிக்கிறோம். அல் ஃபார்ம் சேர்க்கும்போது அல் பைத்துன்னு சொல்லிக்கிறோம். தப்பு. அல் பைத்து. எல்லாரும் ஞாபகம் வைக்க வேண்டியது, அலிஃப்லாம் இல்லாட்டி ரெண்டு தம்மா கொடுத்துடணும். அலிஃப்லாம் இருந்துச்சுன்னா ஒரு தம்மா கொடுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் இன்னும் சதாம் இன்னும் மற்ற இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இக்ரா வக்து. நெக்ஸ்ட் நம்பர் 2 இக்ரா வக்து ரீட் அண்ட் ரைட். இப்போ ரீட் அண்ட் ரைட் இருந்தால் கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும், படிச்சும் பார்க்கணும் எழுதியும் பார்க்கணும், முக்கியம். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரக்காத்தே இப்போ இல்லை, எந்த ஓவல்ஸையும் கொடுக்கல. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், நல்லா தெரிஞ்சு படிச்சுக்கணும். என்ன தெரிஞ்சு படிக்கணும்னா, அலிஃப்லாம் இருக்கு, அது முப்ததா ஒரு தம்மா தான் வரும். இங்கே ஹபர்ல அலிஃப்லாம் இல்லை, அப்போ ரெண்டு தம்மா வரும். ஓகே, ப்ளீஸ் ப்ரொசீட். المكتب مقصود. المدرس جديد. القميص وسخ. اللبن بارد. المسجد مفتوح. வெரி குட் மாஷா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள எல்லா நவுனுமே வந்து முப்ததா, செகண்ட் உள்ள எல்லா நவுனும் ஹபர். அப்புறம் மீனிங்கும் தெரியணும். மக்தப் மக்சூர்னா இந்த டேபிள் இஸ் புரோக்கன், இந்த டேபிள் வந்து உடைந்தது. முதரிசு ஜதீதுன், த டீச்சர் இஸ் நியூ, த ஆசிரியர் புதியவர். அல் கமிசு வசீகுன், த ஷர்ட் இஸ் டர்ட்டி, சட்டை வந்து அழுக்கா இருக்கு, அசுத்தமா இருக்கு. அல்லபனு பாரிதுன், மில்க் இஸ் கோல்டு, பால் வந்து கோல்டா இருக்கு. மஸ்ஜித் மஃப்தூஹன், இந்த மஸ்ஜித் இஸ் ஓப்பன், இப்போ பள்ளிவாசல் வந்து திறந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மீனிங் வைஸும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நவுன் அல் மக்தபு அல் முதரிசு அல் கமிசு அல் லபனு அல் மஸ்ஜிது எல்லாம் முப்ததா. செகண்ட் நவுன் மக்சூருன் ஜதீதுன் வசீகுன் பாரிதுன் மஃப்தூஹுன் இதெல்லாம் ஹபர். அடுத்து சொல்லக்கூடிய நபர் வந்து என்ன செய்யணும், இப்போ கேட்கக்கூடிய நபர் அல் ஹஜரு கபீருன் படிக்கணும். அப்புறம் அல் ஹஜருன்னா முப்ததா, கபீருன்னா ஹபர். மூணாவது த ஸ்டோன் இஸ் பிக் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து
அந்த கல் பெரியது அப்படின்னு தமிழ்லையும் சொல்லலாம். இது நான் படிச்சுட்டேன். 7, 8, 9, 10 வந்து சொல்லக்கூடிய நபர் வந்து படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஐனுல் ஜாரியா படிங்க. நம்பர் 7. Assalamu alaikum. அலைக்கும் ஸலாம். ப்ளீஸ் ரீட். Okay. 6, 7. Al-labanu baridun wal ma'u kharun. அல்லபன் அல்லபனு Al-labanu baridun al ma'u harun. Okay. Meaning சொல்லவா? மீனிங் சொல்லுங்க. Al-labanu வந்து the milk is cold. வெரி குட். And the water is hot. ஃபைன். அனலைஸ் பண்ணுங்க. அல்லபனுனா என்ன? Al-labanu mubtada. ம் பாரிதுன் ஹபர். வா வந்து ஹர்ஃபுல் அத்ஃபின். ம் அல் மாஉ முப்ததா ஹாருன் ஹபர். மாஷா அல்லாஹ். எக்ஸலென்ட். ஓகே. படிங்க முஸ்தபா. المهندس جالس ம் والمدرس وقاف. ம் The engineer is sitting and the teacher is standing. இன்ஜினியர் வந்து உட்கார்ந்துருக்காங்க, டீச்சர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஓகே. சரி, அல் முஹந்திஸ் என்னது? engineer. ஜி The engineer. இல்ல மீனிங் ஓகே. முப்ததா கபர் சொல்லுங்க. முஹந்திஸ் என்னது? مبتدا. ஜாலிசுன் جالس خبر. வாவ் என்னது? والمدرس வா வந்து ஹர்ஃபு அத்துஃப். ஹர்ஃபு அத்துஃப். مرفوع. அல் முதரிசு المدرس مرفوعة. The teacher is sitting. ஸ்டாண்டிங். அல் முதரிசு என்ன இங்க? முப்ததாவா கபரா? مبتدا. வாக்கிஃபுன் واقف خبر. ஓகே, வெரி குட். நம்பர் 9. அல் கமரு பஈதுன். The moon is far. நிலா வந்து ரொம்ப தூரமா இருக்கு. அல் கமரு முப்ததா பஈதுன் கபர். அல் மிந்தில் நஸீஃபுன். The kerchief is clean. kerchief வந்து ரொம்ப க்ளீனா இருக்கு. அல் மிந்திலு நஸீஃபுன். அல் மிந்திலு முப்ததா நஸீஃபுன் is கபர். Next part number 3. إملاء الفراغ فيما يلي بوضع الكلمة المناسبة من الكلمات التالية. இம்லானா நிரப்பு. ஃபராக்னா காலியான இடங்களை நிரப்பு. ஃபீமா எலி வாட் ஃபாலோஸ். கீழே உள்ளதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? நிரப்பணும். பை பிளேசிங். எதை வச்சு நிரப்பணும்னா அல் கலிமா அல் முனாசபு. அல் கலிமத்தி அல் முனாசபத்தி. சூட்டபிள் வேர்ட்ஸ் வச்சு பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும்? நிரப்பணும். மினல் கலிமாத்தி தாலியா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேர்ட்ஸ்ல இருந்து சூட்டபிள் வேர்ட்ஸ் என்ன செய்யணும்? காலியான இடங்கள்ல நிரப்பணும். அப்ப இங்க ஜமீலுன், வசீஹுன், மஃப்தூஹுன், ஹாருன், சகீலுன், ஹஃபீஃபுன், இங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அல் கலிமாத் வேர்ட்ஸ். இங்க அல் ஹஜரு டேஷ், அல் பாபு டேஷ், அல் கமரு டேஷ், அல் வரக்கு டேஷ், அல் பிந்திலு டேஷ், அல் லபனு டேஷ். சரி, அப்போ இங்க வந்து நம்ம என்ன செய்யணும்? அப்ராப்ரியேட்டா பொருத்தணும். சரி, நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து முப்ததா கொடுத்துருக்காங்க, ஹபர் வந்து மேல ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நம்ம யோசிக்கணும். சரியா? முப்ததா கொடுத்துருக்காங்க, ஏன்னா எல்லாம் அல் இருக்கு இல்லையா, அப்புறம் சென்டென்ஸோட பிகினிங்ல இருக்கு. அப்போ ஹபரை வந்து நம்ம என்ன செய்யணும்? ஃபில்அப் பண்ணுவோமா? இப்போ அல் ஹஜரு, ஹஜர் வந்து கல். அல் ஹஜரு சகீலுன், கல் வந்து ஹெவி வெயிட். அல் ஹஜரு இஸ், the stone is heavy. Next, al-babu. Al-babu maftuhun. The door is open. Correct? Al-kamaru. Al-kamaru jamilun. The moon is beautiful. இது நான் படிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு சூட்டபிள் வேர்ட்ஸ் இருக்கும். ஐ மீன்
எக்ஸசைஸில் சூட்டபிள் வேர்ட்ஸ் வந்து இருக்காது, நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தருவேன், நீங்கள் சொல்லணும் இன்ஷால்லா. ரைட். அல் கமரு ஜமீலுன், அல் வரக்கு ஹஃபீஃபுன், த பேப்பர் இஸ் லைட் வெயிட், ஹஃபீஃப். அல் மிந்தீலு வசீஹுன், த கர்ச்சீஃப் இஸ் டர்ட்டி, கர்ச்சீஃப் வந்து அசுத்தமாக இருக்கு. அல் லபனு ஹாருன், த மீட் இஸ் ஹாட். ஓகே, பால் வந்து சூடாக இருக்கு. ஆக இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல இதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முக்ததா கொடுக்கப்பட்டிருக்கு சென்டென்ஸில். ஹபர் வந்து என்ன செய்யணும், நம்ம மேலே இங்கே அதுவும் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பூர்த்தி செய்யணும். அப்போ இது தயவுசெய்து என்ன செய்யணும், நீங்கள் எழுதிடணும். இந்த இக்ரா உக்துப்னா எழுதி பார்க்கணும். இக்ரா உக்துப்ல எழுதும் போது அல் மக்தபு மக்சூருன்னா அல் மக்தபு மக்சூருன், இந்த டேபிள் இஸ் புரோக்கன், அல்லது இந்த மேஜை வந்து உடைந்ததுன்னு தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நீங்கள் எழுதிக்கணும். அடுத்தது அல் மக்தபுனா முக்ததா, மக்சூருன்னா ஹபர் அப்படின்னு எழுதணும். அது மாதிரி எல்லா சென்டென்ஸ்க்கும் எழுதணும். இங்கே இந்த முக்ததா ஹபர்லாம் போட வேணாம். இங்கே என்ன செய்யணும், அப்ராப்ரியேட் வேர்டு, என்ன வேர்டு வந்து சூட்டபிள் வேர்ட்ஸோ அதை வந்து இங்கே நிரப்பணும். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இம்லா அல் ஃபராஃபி மயலி வதி கலிமத்தின் முனாசிபதி. இப்போ வந்து இங்கே மேலுக்கும் லாஸ்ட் உள்ள எக்ஸசைஸ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் தான், உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்யல, வேர்ட்ஸ் வந்து கொடுக்கல, நம்மளே சூட்டபிளா போட சொல்றாங்க. ரெண்டாவது இங்க ஹபர் இருக்கு, முக்தா நம்ம கொண்டு வரணும். இங்க கரெக்டா ஹபர் இருக்கு, ஏன்னா அலிஃப்லாம் இல்லையே, எல்லாத்துலயும் ஹபர் இருக்கு. அப்போ அதுக்கு தோதுவான முக்ததாவை நம்ம கொண்டு வரணும். முக்ததா கொண்டு வரும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அலிஃப்லாம் சேர்த்து நீங்க எழுதணும். பாருங்க, அலிஃப்லாம் சேர்த்து எழுதணும். இப்போ நான் வந்து சொல்ற நபர் 1 2 படிக்கணும், அப்புறம் அடுத்த நபர் 2 2 படிக்கணும் இல்லையா, 3 4, அப்புறம் 5 6 7 8. இப்போ இன்ஷால்லா 5 பேர் இப்போ நான் கேட்க போறேன். 5 பேர் ரெடி. ரேண்டமாக தான் கேட்குறேன், நீங்கள் இன்ஷால்லா பதில் சொல்லலாம். தவறு ஒன்றும் இல்லை, தவறு மிஸ்டேக் பண்ணாலும் அதுல இருந்து நம்ம கற்றுக்க முடியும். அதனால தைரியமா வந்து எங்க எனக்கு கேட்டு போறாங்கன்னு பயப்படக்கூடாது, எனக்கு ஒரு சான்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கணும் இன்ஷால்லா. பைத்துன் அஃதீஃபுன், த ஹவுஸ் இஸ் கிளீன், அல் மஸ்ஜிதுன் அஃதீஃபுன், அல் கமீசுன் அஃதீஃபுன், எவ்வளவோ இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்க தோணுதோ நீங்க இன்ஷால்லா கொண்டு வரணும். வெரி குட். செகண்ட் நீங்களே படிங்க தம்பி. மக்சூருன். மக்சூருன், எஸ், டேஷ் இஸ் மக்சூருன், which is broken, எது வந்து உடைஞ்சிருக்கு. சேர் இஸ் broken. வெரி குட். என்ன எழுதுவீங்க? அகுர்சினுன் மக்சூருன். இன்னொரு படிங்க. அகுர்சினுன் அல் குர்சியுன்னா அல் குர்சியுவா? அல் குர்சினுன் நான் உஸ்தாத் இல்லையா? அல் குர்சியு வருதம்மா, ரிமெம்பர். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது வந்து அல் மிந்தீலு நஸீஃபுன். ரெண்டாவது நீங்க சொன்னது அல் குர்சியு மக்சூருன். நீங்க எல்லாரும் ஒன்று கவனிச்சிருப்பீங்க, ஆரம்பத்துல இருந்து ஒரு வேலை செஞ்சுட்டே வரேன், எல்லாரும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் லெட்டருக்கு பாருங்க, நான் கொடுத்துட்டே வரேன். மற்ற முன்னாடிலாம் நான் வந்து ஹரக்காத் ஆட் பண்றதே இல்லை, கடைசி லெட்டருக்கான தவறாம ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க, மேல கூட படிக்கும்போது பாருங்க, அல் கலம் மக்சூர் பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம கடைசியில உள்ள ஒரு வேர்டுல கடைசியில என்ன இருக்குன்னு தான் முக்கியமா தெரியணும். பாருங்க, அல் குர்சி யுன்னு சொன்னாரா தம்பி, அது எல்லாத்துக்கும் நடக்கும். ஆனா இருக்க வேண்டியது என்னது, ஒரு தம்மா தான், அல் குர்சி யூ தான். சரியா? இங்க அலிஃப் லாம் இருக்கு, so we got to mention only one dhamma. Here you don't have alif lam, so you should mention 2 dhammas. Very good. Al kursi maksurun, the chair is broken. Next, number 3. Padinga Musina. Number 3 and 4. Baridun. Baridun, which is cold. Al-ma'u baridun. Very good. Number 4. Al-baytu qaribun. Very good. Mashallah, excellent. Number 3. Okay, the water is cold, the house is near. இந்த மாதிரி இதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் உங்ககிட்ட இருந்து. ரிமெம்பர் அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நோ வாட் இஸ் அல் பைத்து, தட் இஸ் யுவர் முக்ததா, கரீபுன், தட் இஸ் யுவர் ஹபர். அந்த முக்ததா ஹபர் மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட், அல் மஸ்ஜிது பஈதுன்.
الرجل واقف. மாஷாஅல்லாஹ், குட். ஓகே, நம்பர் 7. ஜாலிசுன் கபீர். 7 ஜாலிசுன் சிட்டிங், கபீருன் பிக், அல் முதரிசு المدرس جالس. ஜாலிசுன். سون. இங்க கபீருன் பிக். ما مسجد كبير. வெரி குட் மாஷா. இப்போ நீங்க சொன்னது வந்து நான் இங்க டைப் பண்றேன். ஜாலிசுன். 8 என்ன படிச்சீங்க? டேஷ் கபீருன் அல் மஸ்ஜிது கபீருன் படிச்சீங்களா? மஸ்ஜிது கபீருன். ஓகே, இப்போ ஜாலிசுன் இருக்கு, சிட்டிங் இருக்கு. நீங்க அந்த இடத்துல அல் மஸ்ஜிது ஜாலிசுன் சொல்ல முடியுமா? அந்த மாஸ்க் சிட்டிங்னு சொல்ல முடியாது. நீங்க அலிஃப்லாம் போட்டு கரெக்டான முப்ததா கொண்டு வந்தீங்க, ஆனா கரெக்டான முப்ததா அது கிடையாது, கரெக்டான சப்ஜெக்ட் அது கிடையாது. அப்ப அது தப்பு. ஜாலிசுன்னா அல் வலது ஜாலிசுன், தாலிபு ஜாலிசுன், ரஜுலு ஜாலிசுன். வேற என்ன படிச்சோம்? தாஜிரு படிச்சிருக்கோம், ஜாலிசுன். தபீபு டாக்டர் படிச்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம். இப்போ கபீருன் அல் மஜிது கபீருன். இந்த பென்னிஸ் கூட பிக்குன்னு சொல்லலாம். பெரிய பேனா வந்து பெரியது. அல் கலமு கபீருன், அல் கிதாபு கபீருன் சொல்லலாம், தப்பு கிடையாது. அல் பாபு கபீருன், அல் பைத்து கபீருன், அல் மஸ்ஜிது கபீருன். எவ்வளவு நிறைய இருக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ், ரைட்? இப்போ 9 கதீமுன், ஓல்டு. Sir, can I tell this? Yeah, please. Who is this? Uh, Yes, last. Number 9 and 10. Al-Kasru Kadimun. Kasru. Which one is Kasru? Kadimun, sir, palace. Acha, the palace. Okay, next. Al-Libasu Jadidun. Okay. Sania Ibrahim, right? Yes, sir. Yes, yes. MashaAllah. Good. You can mute. Say, my dear sisters and brothers, மோஸ்ட்லி நீங்கள் என்ன எடுத்துக்கணும் வேர்ட்ஸு, இது வரைக்கும் என்ன டெக்ஸ்ட் நம்ம படிச்சிருக்கோமோ அது நம்ம எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சானியா இப்ராஹிம் வந்து அவங்க இஸ்லாமிக் ஸ்டடீஸ் படிச்சிருக்கனால அவங்க மற்ற சப்ஜெக்ட்ஸில் எங்கேயாவது படிச்சிருப்பாங்க, அது மனசில் வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. பட் நியூவாக உள்ளவங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, இங்கே நம்ம என்ன படிச்சிருக்கோம் வேர்ட்ஸ், அதை நீங்கள் இன்ஷால்லா யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணமாக கதீமன் இருக்கு, ஓல்டு. நீங்கள் என்ன செய்யலாம்? அல்கலமும் கதீமுன் அப்படின்னு சொல்லலாம். த பென் இஸ் ஓல்டுன்னு சொல்லலாம். அல்லது அல் பைத்து கதீமுன், த ஹவுஸ் இஸ் ஓல்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஜதீதுன் அல்வாலது, yeah, அல்வாலது ஜதீதுன், த பாய் இஸ் நியூ, புது பையன். நிறைய யூஸ் பண்ணலாம். நான் அல் பைத்து ஜதீதுன்னு கூட யூஸ் பண்ணலாம், நம்மளோட இஷ்டம். ஓகே, அல் மக்தபு ரிப்பீட்டடா அல் வலது நம்ம யூஸ் பண்ணதுனால மக்தபு, த டேபிள் இஸ். ஆக இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், இந்த இதுல வந்து ப்ரெடிகேட் இருக்கு, சப்ஜெக்ட் மிஸ்ஸிங், அது நமக்கு அப்ராப்ரியேட்டா எழுதணும். சரி, இப்போ அல் கலிமா அல் ஜதீதா, அல் கலிமாத்து அல் ஜதீதா, த நியூ வெக்காபுலரிஸ். இது நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம், கீ புக்ல பார்த்துட்டோம். லாஸ்ட் வீக்ல கீ புக்ல உள்ள அதை பற்றி இங்கிலீஷ்ல அரபிக்ல படிச்சாச்சு. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்கிப் திஸ். ஓகே, ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கலாம். கீ புக் வச்சுக்கிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இங்கிலீஷ்ல வந்து அதோட டிரான்ஸ்லேட் மீனிங் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நஜிமுன் அன் நஜிமு, ரஜுலுன் அர் ரஜுலு, தீக்குன் அத் தீக்கு, துவாலிபுன் அத் துவாலிபு. இது என்ன, இப்போ இது படிச்சுட்டு வந்தோம், ஏன் ஃபாப் திருப்பி இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமான ஒரு மெசேஜ் நம்ம கிட்ட இருக்கு. இங்கே வந்துச்சு அது பைத்து அல் பைத்து யூஸ் பண்ணணும், அலிஃப்லாம் போட்டா ஒரு தம்மா இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் இங்க இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, துப்தர் ஃபாப் சாப் இது வரைக்கும் கொடுத்த எல்லா வெக்கப்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா 3 லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அல் ஹஜர், அல் பாப், அல் கமர், அல் வரக், அல் மிந்தில், அல் லபன். நம்ம தான் நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக இங்க என்ன செஞ்சோம், அர் ரஜுல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம. ஓகே, நாம அதை கொண்டு நீங்களும் அந்த மாதிரி சொன்னீங்க. ஆனா அவர் இவ்வளோ பாடத்துலயுமே வந்து நல்லா நீங்க ஊத்தி கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அவர் என்ன செஞ்சிருக்காரு, 3 லெட்டர் தான் பயன்படுத்திருக்காரு. அல் முஹந்திசு, அல் முதரிசு, அல் மிந்திலு, அல் மாவு, அல் கமரு, அல் மஸ்ஜிது. இங்கதான் சன் லெட்டர்ஸோடைய காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. நஜிமுன் அன் நஜிமு, ரஜுலுன் அர் ரஜுலு, தீக்குன் அத் தீக்கு, துவாலிபுன் அத் துவாலிபு. லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சன் லெட்டர்ஸ்னா எப்படி இருக்கும், சன் லெட்டர்ஸ்னா எத்தனை,
14. 3 லெட்டர்ஸ்னா எத்தனை? 14. 3 லெட்டர்ஸ்னா ஆசிரியஸ் படிக்கணும். சன் லெட்டர்ஸ்னா அந்த லாம் வந்து ரைட்டிங்ல இருக்கும், ஆனால் ப்ரொனன்சியேஷன்ல இருக்காது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து சன் லெட்டருடைய காம்பினேஷனை கொண்டு வராங்க. ஸோ இங்கே பாருங்க, இஃப்தர் கலிமத்தன் மினல் காயிமத்தி பா துனாசிபு அல் கலிமா அல்லத்தி ஃபில் காயிமத்தி அலிஃப். மேட்ச் த ஃபாலோயிங். இஃப்தர் கலிமத்னா சூஸ் த வேர்ட் ஃப்ரம் தி ba list that suits the word in the alif list. அப்போ பா உள்ள லிஸ்ட் வந்து அலிஃப் உள்ள லிஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும்? சூட் ஆகணும். அல்லது அலிஃப் உள்ள லிஸ்ட் பாக்கு சூட் ஆகணும். அப்போ இது என்னது? மேட்ச் த ஃபாலோயிங் தான். இன்னொன்று நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னது? அலிஃப்ல உள்ளது எல்லாமே முப்ததா, பால் உள்ளது எல்லாமே கபர். கரெக்ட்? அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். முப்தா கபர் மாதிரி நம்ம யோசிக்கணும். கரெக்ட்? இப்போ ரைட் சைடில் தாலிபு ஸ்டூடெண்ட், துக்கானு ஷாப். நியூ வெக்காபுலரி இங்கே வந்திருக்கு. துக்கான், துக்கானுன்னா ஷாப். அத்துஃபாஹு ஆப்பிள், அல் மாவு வாட்டர், அல் ஹஜரு ஸ்டோன், அல் கலமு பென். லசீதுன் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பால் உள்ளது எல்லாமே. லசீதுன் டேஸ்டி, சுவையான. மக்சூருன் புரோக்கன், உடைந்த. சகீலுன் ஹெவி வெயிட், கடினமான உள்ள பொருள், லைக் ஹஜர். மஃப்தூஹுன் ஓபன், திறந்து இருக்கக்கூடிய. மரீதுன் சிக்கு, நோய் உள்ள அல்ல நோய்வாய்ப்பட்ட. ஹாருன் ஹாட், ரொம்பவும் சூடான. அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ரைட் சைடில் முப்ததா இருக்குது, லெஃப்ட் சைடில் ஹபர் இருக்குது. முப்ததா வந்து கரெக்டாக நீங்கள் ஹபரில் மேட்ச் பண்ணணும். மீனிங் நான் சொல்லிட்டேன் அழகா, இப்போதைக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அத்தாலிபு மரீதுன், துக்கானு மஃப்தூஹுன், அத்துஃபாஹு ஆப்பிள், லசீதுன் டேஸ்டி. டேஸ்டி சொல்லலாம், இல்லை டெலிஷியஸ் சுவையானு சொல்லலாம். இங்கே டேஸ்டி வந்து இல்லை ஸ்வீட் வந்து அப்ராப்ரியேட். துஃபாஹு லசீதுன், the apple is tasty. Al-ma'u harun, the water is hot. Al-hajaru thaqilun, the stone is heavyweight. Al-kalamu maksurun, the pen is broken. Okay, thank you. So again இங்கே கொடுத்துட்டு அல்-கலிமா அல்-ஜதீதா கொடுத்துருக்காங்க. நியூ வேர்ட்ஸ். ஹுல்வுன்னா ஸ்வீட், லதீதுனா டெலிஷியஸ் டேஸ்டி சுவையான. இது இனிப்பு. ஹல்வுன்னா இனிப்பான. இங்கேருந்து ஹல்வா வந்தது, அரபிக்ல இருந்தா அந்த வார்த்தை ஹல்வா வந்து நம்ம பயன்படுத்துகிற ஹல்வா. இட் இஸ் நம்ம அரபிக் ஹுல்வுன். மரீதுன் சிக். துக்கான் கூட அரபி வார்த்தை தான், உருதுல இருக்கு, ஹிந்திலையும் இருக்கு. துக்கான்னா துக்கான், துக்கான் கடை, ஷாப், அது அரபி வார்த்தை. கனியுன், கனியுன்னா ரிச். பேர் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அப்துல் கனி அல்லாடைய பேர் கனியுன், rich. طويل tall, ஃபகீருன் ஷார்ட். ஃபகீருன் புவர். கனியனோட ஆப்போசிட் ஃபகீருன். இது நம்ம வந்து ஆல்ரெடி வெக்காப் லிஸ்ட்ல பார்த்துட்டோம். கீ புக் படிக்கும் போது இதெல்லாம் வந்துடுச்சு, இது நம்ம படிச்சிட்டோம். கசீருன் ஷார்ட், தவீலோட ஆப்போசிட் தான் கசீருன். துஃபாஹு ஆப்பிள். ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு பேஜ் தான் நம்மளுக்கு இருக்கு இப்போ கணக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இது நம்ம கமரியா ஷம்சியா முடிச்சிட்டோம். நம்ம அதோடைய தம்ரீன் அவ்வளோதான் இருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம இன்ஷால்லா இதை செஞ்சிடலாம், இன்னைக்கு நிறைவே செஞ்சிடலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸில் துக்தர் ஃபாப்திபின் சாப் என்ன கொடுத்துருக்காங்க, முப்தா ஹபர்களோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடட் அவர் என்ன கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட், அந்த காம்பினேஷன் ஆஃப் சன் லெட்டர் தான் பெரும்பாலும் கொடுத்துருக்காரு. அந்த அலிஃப் லாமுக்கு அப்புறம் சன் லெட்டரோட வேர்ட்ஸ் வந்திருக்கு. அந்நஜிமு பஈதுன். இப்போ யாரும் அல் நஜ்மு படிக்க முடியாது இல்லையா? அந்நஜ்மு பஈதுன், தி ஸ்டார் இஸ் ஃபார். ஸ்டார் வந்து ரொம்ப தூரமா இருக்கு. ரஜுல் வாக்கிஃபுன், தி மேன் இஸ் ஸ்டாண்டிங். சுக்கரு ஹுல்வுன், தி சுகர் இஸ் ஸ்வீட். சர்க்கரை வந்து இனிப்பா இருக்கு. அத்வாலி மரீதுன், தி ஸ்டூடெண்ட் இஸ் சிக். மாணவன் என்ன செஞ்சிருக்கு, மாணவனுக்கு உடம்பு சரியில்லை அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அத்தீக்கு ஜமீலுன், தி ரூஸ்டர் இஸ் பியூட்டிஃபுல். சேவல் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அத்தஃப்தரு ஜதீதுன், தி நோட் புக். கிதாபுன்னா புக், அத்தஃப்தருன்னா நோட் புக். நம்ம எழுதுறோம் இல்லையா தஃப்தர். உருதுல கூட பயன்படுத்துற தஃப்தர் கொண்டு வாங்க சொல்லுவாங்க இல்லையா தஃப்தர்.
தாஜிரு கனியுன். தாஜின மெர்ச்சன்ட். The merchant is rich. Okay. அந்த வியாபாரி பணக்காரன், செல்வந்தர். துக்கானு மஃப்தூஹுன். The shop is open. மஃப்தூஹ் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அல் வலது ஃபக்கீருன். The boy is poor. இந்த மாணவன் வந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கான். அல் வலது ஃபக்கீருன். துஃபாஹு லஸீதுன். The apple is delicious. The apple is tasty. ஆப்பிள் வந்து சுவையா இருக்கு. தொபீபு தவீலுன் வல் முத்ரிசு கசீருன். The doctor is tall and the teacher is short. டாக்டர் வந்து மருத்துவர் வந்து ரொம்ப உயரமா இருக்காங்க, டீச்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்காங்க, உயரம் குறைவா இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த 9வது மட்டும்தான் அல் வலது வந்திருக்கு ஃபக்கீர். அப்புறம் வல் முத்ரிசு அது மட்டும்தான் இங்க 3 லெட்டரோட சேர்ந்து வந்திருக்கு. மற்ற எல்லாமே சன் லெட்டரோட காம்பினேஷனா வந்திருக்கு. அப்ப சன் லெட்டருக்கு வரும்போது நம்ம என்ன செஞ்சுக்கோம், அங்க இண்டிகேஷன் ஆல்ரெடி ஷத்தா போட்டு இருக்கும். ஸோ அதுல நம்ம தெரிஞ்சுக்கும் அது வந்து இந்த லாம் வந்து படிக்கக்கூடாது. ஓகே, 3 லெட்டர் வந்து ஆசிடிஸ் படிக்கணும். ப்ரொவைடட் இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் துஃபாக்கு முன்னாடி ஒரு வாவ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒத் துஃபாவுன்னு படிக்கணும், வல்லுன்னு படிக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல அலிஃப் லாம் ரெண்டுமே ட்ராப் ஆயிடும். சன் லெட்டர் பொறுத்த வரைக்கும் 3 லெட்டர் பொறுத்த வரைக்கும் அல் வலது படிக்கும் போது ஒரு வாவ் ஆட் பண்ணிங்கன்னா வல் வலது சொல்லும் போது அந்த அலிஃப் மட்டும் ட்ராப் ஆயிடும். ஸோ இந்த நாலேஜ் வந்து நம்ம செய்யணும், நல்லா புரிஞ்சுக்கணும், அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆஹா சூப்பர் எக்ஸசைஸ். நவ் தமாரீனும் எக்ஸசைசஸ் இன்ஷால்லா இது ஒரு ஆள் படிக்க போறீங்க. இக்ரா வக்து மா ضبط அவாஹில் கலிமாத். ரீட் அண்ட் ரைட் பை பிளேசிங் ப்ராப்பர் ஓவல் சைன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ். ஒவ்வொரு வேர்ட்ஸோட எண்ட்ல கட்டாயமா ஓவல் சைன் வந்து நீங்க போட்டு எழுதணும், படிக்கணும். அப்ப அகைன் உங்களுக்கு வந்து இங்க ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து அலிஃப் லாம் இருக்கா, ஓகே, ஒரு தம்மா. அலிஃப் லாம் இல்லையா, 2 தம்மா. ரெண்டாவது இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சன் லெட்டர் 3 லெட்டர். அது நீங்க வந்து யோசிக்க வேணாம், எல்லா லெட்டரும் ஞாபகம் வச்சுட்டு இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா சின்ன பிள்ளைல நம்ம அதை படிச்சுட்டு வரோம் குரான் மூலியமா, அதனால ஈஸியா அது இருக்கும் இன்ஷால்லா. ஸோ யார் இது ரெடியா இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். அல்பாபு, அத்தாஜிரு, அந்நஜ்மு, அல்கமரு, அத்தீகு, அல்மாஉ, அஸ்ஸரீரு, அல்பைத்து, அல்மஸ்ஜிது, ரஜலு, அர்ரஜுலு, அர்ரஜுலு, அஸ்ஸக்கரு, அஸ்ஸுக்கரு, அஸ்ஸுக்கரு, அல்வரகு. அல்வரகு. மாஷா, எக்ஸலென்ட். இப்போ செகண்ட் தமரின் இம்ரால் ஃபிராக் ஃபி மைரிப் வதி கலிமத்தின் முனாசிமத்தின் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூட்டபிள் வேர்ட்ஸ் வச்சு நம்ம ஃபில்அப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எஸ் அஃப்கோர்ஸ் முப்தா மிஸ்ஸிங், கபர் இஸ் பிரசன்ட். அப்போ வி ஹேவ் டு ரைட் தி முப்தா ஹியர் வித் அலிஃப் லாம். முப்தா எழுதணும், ஆனால் அலிஃப் லாம் சேர்த்து எழுதுனா தான் முக்கியம். இது உங்களுடைய இன்ஷா அல்லாஹ் அஸ் எ ஹோம்ஒர்க், இந்த வாரத்துடைய ஹோம்ஒர்க். சரியா? இருந்தாலும் நான் இங்கே படிச்சு காமிச்சிடுறேன். நீங்க இந்த வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணாலும் சரி, அல்லது நீங்களே அப்ராப்ரியேட் வேர்ட் கொண்டு வந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் அத்தாஜிரு கனியுன், அஸ்ஸுக்கரு ஹுல்வுன், அத்வாலிபு மரீதுன், அத்துஃபாஹு லஸீதுன். துஃபா ஆப்பிள், சரிங்களா? தொவீலுன் யார்டால், அல் முத்ரிசு தொவீலுன், கசீருன், அத்தபீபு கசீருன். நான் இங்க இப்போ ஸ்பெல் அவுட் பண்ணிட்டேன். நீங்க என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், நான் சொன்னது கூட நீங்க எழுதலாம், அல்லது நீங்களே வந்து சூட்டபிளான வேர்ட்ஸ் வந்து எழுதணும். இது வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி இன்ஷா அல்லாஹ். ஓகே, நெக்ஸ்ட் அல் ஹுருஃபுல் கமரியா ஷம்சியா. இது அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதனால இது ஜஸ்ட் ரிவிஷன். நீங்க என்ன செய்யணும், வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஆல்ரெடி சின்ன வயசுல நம்ம குரான் ஷரீஃப் ஓதுறதுனால நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அதோடைய லாஜிக் புரிஞ்சிருக்கும், ஏன் இப்படி படிக்கணும், ஏன் இப்படி படிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஒரு வாட்டி என்ன செய்யணும், நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்து லாஸ்ட் உள்ள கிளாஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சன் லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ்,
since we have already done this, we'll have to skip this. ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து தம்ரீன். இப்போ பாருங்க, இக்ரல் கலிமா ஆத்தியா வக்துபஹா முராஇயன் கவாயித நுத்கில் ஹுரூஃபில் கமரியதி வஷம்சியதி. இக்ரல் கலிமா ஆத்தியா, read the following words. வக்துபஹா, and write முராயின், considering கவாயித நுத்கில் ஹுரூஃப், rules governing to the pronunciation of sun letters and moon letters. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த கலிமாவை படிக்கணும், அப்புறம் எழுதணும், முராயின் கவனமா இதுல என்ன தெரிஞ்சணும், கவாயிது நுத்குல் ஹுரூஃப், அந்த நுத்துக்கு பேச அந்த ஆர்டிகல் பண்ணக்கூடியது சொல்லக்கூடியது அதோடைய ரூலை வந்து நம்ம சன் லெட்டருக்கு என்ன வரும், மூணு லெட்டர் இருக்கும், அது கவனத்துல கொண்டுட்டு நம்ம என்ன செய்யணும், இதை படிக்கணும் எழுதணும்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி இப்போ முன்னாடி இப்போ தம்பி முகமது சாலிக் படிச்சதுதான் இங்கேயும் அதுதான் வந்து கிட்டத்தட்ட அதுதான் இங்க நடந்திருக்கு. இங்க லாஸ்ட் லெட்டர் தான் முக்கியமா பார்க்க சொன்னாங்க, ஆனா அவர் கரெக்டாக படிச்சுட்டாரு சன் லெட்டர் மூணு லெட்டர் யூஸ் பண்ணி. அப்ப இங்க வந்து அதான் இங்க இருக்கு. ஆக்சுவலி எது சன் லெட்டர் மூணு லெட்டர் படிக்கணும், கடைசி லெட்டருக்கு கரெக்டான தம்மாவை கொடுக்கணும். ஸோ லெட் மீ ரீட் திஸ். நான் படிக்கிறேன், கவனம் பாருங்க. அல் பைத்து, அத்தீகு, அல் முதரிசு, அல் பாபு, அத்வாலிபு, அஸ்ஸுக்கரு, அத்தஃப்தரு, அல் அஹு, அர் ரசூலு, அல் வஜ்ஹு, அஸ்ஸதீகு, அல் குரான், அஸ்ஸலாத்து, அல் கஅபத்து, அர் ரஅசு, அல் இஸ்பஉ, அஸ்ஸாபூனு, அல்-ظுஃப்ரு, அல்-ஃபஜ்ரு, அல்-ظுஹ்ரு, அல்-அஸ்ரு, அல்-மக்ரிபு, அல்-இஷாவு. இப்போ இதுல நிறைய வெக்காப்ஸ் வந்து நியூவா வந்திருக்கு. இந்த நியூ வெக்காப்ஸ் வந்து அந்த கீ புக்ல உள்ள இந்த இங்கிலீஷ் மீன்ல நிறைய இதுல இல்லை. உதாரணமா அல்-வஜ்ஹ், அஸ்-சதீக், அல்-இஸ்பா, அர்-ராஸ், சாபூன் இதெல்லாம் இல்லை. அல்-ظுஃப்ர் அதெல்லாம் அங்கே கிடையாது. ஜஸ்ட் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால மீனிங் வந்து நீங்க அதை பத்தி கன்சிடர் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்மளால வந்து கரெக்டா சன் லெட்டர் மூணு லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால படிக்க முடியுதான்னு சொல்லி தான் இதோடைய நம்மளுடைய வினா இங்க. அது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நிறைவே செஞ்சுட்டோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த லெசன் இதோட முடியுது. அடுத்த லெசன் நம்பர் 4. ஒவ்வொரு லெசனும் போகும்போதும் ஒரு முக்கியமான ஒரு ரூல் வந்துட்டே இருக்கும். இது நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா, நம்ம கட்டாயமா என்ன செய்யணும், சின்ன சின்ன ஆக்டிவிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம எழுதணும், எழுதி நீங்க வந்து என்னுடைய கூகுள் கிளாஸ்ல போஸ்ட் பண்ணிடணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அகெயின் ஜஸ்ட் ரிமைண்டர், ரெக்கார்டிங்ஸ் வந்து இதோடு நம்ம வந்து பண்ண போறது கிடையாது. இதுக்கு ஒரு கிளாஸஸ் வந்து நம்ம தொடரும் அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் உள்ள ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல, என்னுடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதாவது இந்த சேனல் இப்போ என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க போகலாம், youtube.com @prof MRT Ansari அது போங்க. அதில் போயிட்டு இந்த பிளேலிஸ்ட் போங்க. அந்த பிளேலிஸ்ட்ல நம்ம துருஸ் வால்யூமோட இந்த ரேப்பரை தான் தமிழெல்லாம் வச்சிருக்கோம். இப்போ வீவ் பிளேலிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ப்ளூ கலர்ல இருக்கும். ஏன்னா புக் 1 ப்ளூ கலர்ல இருக்கும். புக் 2 பொறுத்த வரைக்கும் துருஸ் வால்யூம் 2 போட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஏன்னா ரேப்பரும் அந்த கலர்ல தான் இருக்கும் ஒரிஜினல் புக்கு. அப்புறம் புக் 3 வால்யூம் 3 பார்த்தீங்கன்னா அது கிரீன் கலர்ல இருக்கும் ரேப்பர். அதனால கிரீன் கலர் தன்மை இந்த தம்ப்நெயில். ஸோ இந்த வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இப்போ நம்ம நடத்துகிற கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் செஷன் 2 வீக்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறது. Day 1, Day 2, Day 3, Day 4. Day 4ல பார்ட் A, பார்ட் B. இப்போ வந்து நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு உள்ளது Day 4 பார்ட் Cன்னு ஆட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பாருங்க 2 years ago, இதெல்லாம் 5 days ago, 2 weeks ago தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2 years ago. ஏன்னா Day 1ல இருந்து 4 ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் Day 5ல இருந்து நம்ம வந்து தொடர்ந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இந்த வால்யூம் 1 முடியுது, அப்புறம் வால்யூம் 2 முடியுது, அப்புறம் வால்யூம் 3. அது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரெக்கார்ட் வீடியோ இருக்கு. தேவைப்பட்ட ரெஃபரன்ஸ் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இதுல இருந்து எடுத்துக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். Got it? So lesson 4 Day 5 நீங்க இருக்குல இருந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், தொடர்ந்து இதை படிச்சுக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். தொடர்ந்து இதை படிச்சுட்டு புக் 1 முடிங்க அல்லாஹ்வோட உதவியில. அதை முடிச்சுட்டு புக் 2 முடிங்க. அதை முடிச்சுட்டு இன்ஷாஅல்லாஹ் புக் 3 வந்து முடிங்க. ஓகே, இது மொத்தம் வந்து ஒரு 195 days ஆகும்.
முடிக்கிறதுக்கு நீங்கள் இன்ஷால்லா முடிங்க. மற்ற நம்ம கிளாஸ் இனிமேல் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் இன்ஷால்லா பண்ண மாட்டோம். ஓகே, இதை தாண்டி உங்களுக்கு வந்து அரபி டைப் ரைட்டிங்லாம் இங்கேயே இருக்குது. டைப் ரைட்டிங் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டால் ஆஃப்லைன் இந்த ஆன்லைனில் படிச்சுக்கிறது ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே நீங்கள் வந்து இன்ஷால்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, with this we conclude the session. Jazakumullah khairan for your active participation. Barakallahu feekum. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.